அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொளி எதை பத்தினதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவு பத்தி தான். கப்பல் ரிலேஷன்ஷிப். இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோ அத வந்து நம்ம எப்படி தொடர்ந்து நல்ல விதத்துல கொண்டு போறது அப்படின்றதையும் பத்தி தான் இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கேன். நான் சொல்ல போற இந்த 6 விஷயங்கள் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான். இத நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணிட்டு, பயன்படுத்திட்டு வரும்போது, கண்டிப்பா நம்ம உறவ வந்து நம்ம நல்ல விதத்துல கொண்டு போகலாம். வாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு ரொம்ப முக்கியமானது வெளிப்படையான மற்றும் நேர்மையான ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய உணர்வுகள் என்னன்றத வெளிப்படையா உங்க பார்ட்னர் கிட்ட பேசுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து எப்படி நீங்க அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அவருமான்னு பார்க்காம, நீங்க 2 பேர் ஒரு சைட்லயும் அந்த பிரச்சனை உங்களுக்கு எதிர் சைட்ல இருக்க மாதிரியும் பாருங்க. 2வது விஷயம் ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்டி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு உறவுக்குள்ள வரணும் அப்படின்னா, அத வந்து நம்ம தொடர்ந்து நேர்மையா நடந்துக்கிறதால மட்டும் தான் வரும். அதனால எந்த விதமான பொய்யையும் சொல்லாதீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்க தப்பு பண்ணிட்டாலும், அத 2 பேரும் பேசி அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. 3வது விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு உறவுல முக்கியமோ, அந்த அளவுக்கு முக்கியம் இந்த ஒரு விஷயம். ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதையோட நடந்துக்கிறது, நடத்துறது. அது எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கருத்துக்கு, அவங்களுக்குன்ற இருக்க இண்டிவிஜுவாலிட்டிக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதான் உங்களோட பவுண்டரீஸ்ன்றத கரெக்ட்டா செட் பண்ணணும். ஏன்னா, அந்த ரெஸ்பெக்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப நல்ல விதத்துல கொண்டு போக முடியும். ஆஸ் அ ஃபேமிலியாவும் ஒரு ஃபேமிலிய ரன் பண்றதுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஓட அந்த மதிப்பு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள அவமதிக்கிறதோ, அவங்க மேல பழி போடுறதையோ செய்யாம, உங்க பார்ட்னர் கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டீஸ்க்காக அவங்கள பாராட்ட கத்துக்கோங்க. 4வது விஷயம் குவாலிட்டி டைம். அதாவது இப்போ நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்டு இப்ப இருக்க இந்த உலகத்துல வந்து நம்மளால ஒரு நல்ல டைம வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இப்போ நீங்க வந்து அதுக்காக டைம் எடுங்க. உங்க 2 பேருக்குமான டைம் அப்படின்ற சில விஷயங்கள நீங்க முடிவு பண்ணி வாரம் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம் ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க அந்த குவாலிட்டி டைம். அது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள பத்தி இன்னமும் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்பார்க்க எப்பவுமே அலைவா வச்சுக்கணும். அப்டின்னா, இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆகும்போது இருக்கிற அந்த விஷயம் வந்து காலப்போக்குல இருக்கிறதே இல்ல. அதனால உங்களுக்கான அந்த ரொமான்ஸையும், இன்டிமசியையும் எப்பவுமே விட்டுடாதீங்க. 6வது விஷயம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். நமக்குள்ள எப்பவுமே பிரச்சனை வராம இருக்காது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரணமானது தான். ஆனா, அப்படி சண்டை வந்தாலும் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு வந்து தப்பு பண்ணியிருந்தாங்களோ, அவங்க வந்து சாரி கேட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த விஷயத்த அங்கேயே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆயிடுங்க. ஏன்னா, பிரச்சனைய பெருசாக்காம, யார் இனிஷியேட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறத விட, தப்பு பண்ணவங்க அத ரியலைஸ் பண்ணி அவங்க சாரி கேட்டாங்கன்னா, அத இன்னொருத்தவங்களும் அக்செப்ட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பையும், அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அந்த ஸ்பேஸ குடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து செய்யும்போது, கண்டிப்பா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியா தான் இருக்கும். எல்லா நேரமும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஹாப்பியா இருக்கிறது இல்ல. நமக்குள்ள நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நெறைய பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தைங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம காலத்த ஓட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா, இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் சேர்ந்து இருக்க போறது நீங்க 2 பேர் மட்டும் தான் கடைசி வரைக்கும். ஸோ, அந்த தாட்ட நீங்க மனசுல வச்சுட்டு, நான் சொன்ன அந்த குவாலிட்டி டைம் ஆகட்டும், கனெக்ஷன் ஆகட்டும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆகட்டும், உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கட்டும். ஏன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் நீண்ட காலம் போகணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப தேவை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.